அஸ்ஸலாமலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ரிஃபயர்ஸ் டெய்ரி. வெஜ் ஆம்லேட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குது. டக்குன்னு ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். வெஜ் ஆம்லேட் செய்கிறதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 கப் ஸ்வீட் கார்ன், 1/4 கப் குடமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு சின்ன கியூப் நபுல்சி சீஸ், இது கூடவே தேவையான அளவு உப்பு. நபுல்சி சீஸில் கொஞ்சம் சால்ட் அதிகமாகவே இருக்கும், அதனால நான் உப்பு கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன சீஸ் இருக்கோ இல்லை உங்களுக்கு என்ன சீஸ் பிடிக்குமோ அந்த சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துருக்க 2 முட்டையும் உடச்சி சேர்த்துக்கணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பால் சேர்த்திங்கன்னா ஆம்லேட் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். இது கூடயே எடுத்திருக்க ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், எடுத்திருக்க சில்லி ஃப்ளேக்ஸ்லேருந்து பாதி தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே எடுத்திருக்க சீஸ், நான் நபுல்சி சீஸ் எடுக்கிறதுனால இது கூடயே சேர்த்துட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது சீஸ் எடுக்கிறீங்கன்னா இது கூட கொஞ்சம் அதே மாதிரி ஆம்லேட் குக் ஆகும்போது அது மேலே கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கையும் சேர்த்துக்கலாம். நான் ஸ்வீட் கார்னும் கேப்சிகமும் மட்டும் எடுக்கிறதுனால இதை முட்டையிலேயே சேர்த்து பீட் பண்ணி ஆம்லேட் டைரெக்டாக பண்ணிவிட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது வெஜ்ஜிஸ் எடுக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாட்டே பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பீட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் பேனில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு வெஜ்ஜிஸ் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது சீஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஓப்பன் பண்ணி மேலேயும் கொஞ்சம் உங்களுக்கு சீஸ் வேணும்னா நீங்கள் தூவிக்கலாம். நம்ம மூடி போட்டு இதை குக் பண்ணுறதுனால இதை திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா வெஜ் ஆம்லேட் ரெடி. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தது, உங்ககிட்ட கார்னும் கேப்சிகமும் இருந்ததுன்னா சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்றலாம். நல்ல ஃபில்லிங்காகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிஃபயர்ஸ் டெய்ரிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும்.